வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. சுக்கிரன் உச்சபலம் பெறக்கூடிய வேளையில் வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, எந்தெந்த விதத்தில் யோகம் மிதுன ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது, அதிகமாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சுக்கிரன் எந்தெந்த விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வாங்க. ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடியவர் தான் சுக்கிரன். அவர் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சுகம், காதல், திருமணம், கலை, அழகு, அரசியல் ஆகியவற்றின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வாழ்வில் வசதி வாய்ப்பையும் சௌகரியத்தையும் மேம்படுத்துவதோடு சந்தோஷத்தை அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேளையை மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதியாகவும் மோட்சக்காரகனாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் உச்சபலம் பெறுவது உறுதியாகவே மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் மிக வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. தொழிலில் உச்சம் பெற்றிருக்கும் சுக்கிரனின் அமைப்பால் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 100% அல்ல 200% பலம் பொருந்திய அமைப்பில் மாறி இருக்கிறாருங்க சுக்கிரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு. எனவே அவருடைய சக்தி 2 மடங்காக அதிகரிக்கும் ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பாதியில் நின்ற பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டு மலையில் நனைவதோடு புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்று தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் மிக பெரிய அளவில் தீர்வு காணப்படும். அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்பதோடு அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். குறிப்பாக இந்த தருணத்தில் பல வகையில் வருமானத்தை மேம்படுத்துவதோடு வீடு, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. ஆடம்பர வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் வீட்டிற்கு தேவையான சௌகரியங்களை மேம்படுத்தக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மன அமைதியும் மன நிம்மதியும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. பெயர் புகழ் பெறுவதோடு மட்டுமல்லாது அழகு சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. குறிப்பாக சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் வாழ்க்கை துணையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. நல்வாழ்க்கை அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை விட மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சற்று தாராளமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை விட உங்களது அழகு மேம்படக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சுகஸ்தானத்தை சப்தம பார்வையால் வலுவாக பார்ப்பதால் பல சுபகாரியங்கள் இல்லத்தில் தடையில்லாமல் இந்த தருணத்தில் கைகூட போகிறது. இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனது முழு சக்தியும் அதிகரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக திருமண யோகம் உண்டு. நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதோடு புத்திர பாக்கியமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். திருமண தடைகள் மிக பெரிய அளவில் இருந்தாலும் அவை முற்றிலுமாக விலகி திருமண உறவு அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது.
காதல் வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காதல் உறவு மேம்படக்கூடிய தருணமாகவும் காதலில் வெற்றி பெறக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். காதல் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே போன்று திருமண வாழ்க்கையும் இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது வீடு வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு. கடன் வாங்கினாலும் அவற்றை முதலீடாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க போகிறது. வீட்டிற்கு தேவையான சௌகரியமான ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு மன அமைதியையும் மன நிம்மதியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திறமை கலைத்துறையில் எதுவாக இருந்தாலும் இசை, நடனம், வடிவமைப்பு, அழகு என தொழில் ரீதியாக உயர்வை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொது வாழ்வில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சிறப்பாக கைகூடுகிறது. பெண்மணிகளுக்கு திருமண வாழ்க்கை இனிமையாக அமைவதோடு கணவரின் ஆதரவு கிடைக்கும். இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகள் கம்பீரமாகவும் வசீகரமாகவும் பல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகளுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இந்த தருணத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. ஆனால் அதே வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் 6, 8, 12 ஆகிய இடங்களில் கணன கால அடிப்படையில் சுக்கிரன் இருக்கும் போது பாவ கிரக பார்வை இருந்தால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பலன்கள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே உங்களுடைய பிறந்த தேதியை குறிப்பிடுங்கள், ராசி நட்சத்திரத்தையும் குறிப்பிடுங்கள். இந்த வேளை எப்படி அமைய போகிறது என்பதை துல்லியமாக கமாண்டில் பதிவிடுகிறோம். மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் பலன் அதிகரிக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். வெள்ளை நிற பொருட்களை வெள்ளிக்கிழமை அன்று தானம் கொடுங்கள். நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் கிடைக்கும் என்பதை சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு தொழில் ஸ்தானத்தில் அடுத்த 3 மாத காலத்திற்கு மே மாதம் வரைக்குமே அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரப்போகிறார், வக்ரகதியிலும் நேர்கதியிலும். எனவே சிறப்பான வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகம் மற்றும் பாதகங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.